வேண்டுதல் செய்ய ரெடி ஆயிட்டீங்களா? ரெடியா தான் இருக்கேன் சாமி. நீங்க மட்டும் தனியா வந்திருக்கேன். துணைக்கு யாரையும் அழைச்சிட்டு வரலையா? இல்ல சாமி, நான் வீட்டுக்கே தெரியாம தான் இந்த வேண்டுதலை செய்ய வந்திருக்கேன். தெரிஞ்சா என்ன செய்ய விட மாட்டாங்க. அம்மா, இது கடுமையான வேண்டுதல்மா. துணைக்கு யாராவது இருந்தா நல்லா இருக்குமா? துணைக்கா? அதான் அம்பாள் இருக்காளே, அது போதாதா? சரிங்க. அம்மா தாயே, என் மருமக தீபா எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு ஒண்ணுமே தெரியல. வாழ்க்கை முழுக்க அவளை சோதிச்சுக்கிட்டே இருப்பியா? அவ சின்ன பொண்ணு, எவ்வளவு சோதனை தான் தாங்குவா. அவளுக்கும் கொஞ்சம் நல்லது செய், சந்தோஷமா இருக்கட்டும். அவ எங்க இருந்தாலும் சீக்கிரம் என்கிட்ட வந்து சேரணும். அதுக்கு நீதாமா அருள் புரியணும். உங்களுக்கே உடம்பு சரியில்லை, நீங்களே ஏன் உங்களை வருத்திக்கிறீங்க? இதுக்கு தான் யார்கிட்டயும் சொல்லாம கோயிலுக்கு வந்தீங்களா? ஆமாப்பா, சொன்னா நீங்க யாரும் விட மாட்டீங்க. அதனாலதான் யார்கிட்டயும் சொல்லாம வந்துட்டேன். அம்மா, நீங்களே இப்பதான் குணமாயி வந்திருக்கீங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரி வேண்டுதலாம் செஞ்சா உங்க ஹெல்த்துக்கு எதனா ஆயிட போதுமா? ப்ளீஸ்மா வாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு இதை செஞ்சுக்கலாம். இல்லப்பா, என் மருமகளுக்காக தான் நான் இதை செய்யறேன்ப்பா. நாங்க உங்களை காணும் தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்லாம கொள்ளாம கோவிலுக்கு போய் நீங்க தீச்சட்டி எடுத்திருக்கீங்கம்மா. தீபா உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. என்னால இந்த குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது.